கேஜிஎஃப் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் யஷ் ஞாபகம் வருது அப்படின்னா அந்த அளவுக்கு அவர் அந்த படத்தில் மிகப்பெரிய அளவில் ஒரு ரோல் ப்ளே பண்ணிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த பிஜிஎம்மாக இருக்கட்டும், அந்த படமாக இருக்கட்டும், இவருடைய ஸ்டைலாக இருக்கட்டும், எல்லாமே இந்த படத்தோடைய பெரிய சக்ஸஸுக்கு ஒரு மிகப்பெரிய ரீசன் சொல்லலாம். ஈவன் கன்னட சினிமாவில் இப்படி ஒரு வசூல் சாதனை படைக்கக்கூடிய ஒரு படமா, கன்னட சினிமாவில் இப்படி ஒரு நடிகரா அப்படின்னு சொல்லி இந்த உலகமே திரும்பி பார்த்து வியக்க வச்ச ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். இந்த கேஜிஎஃப்க்கு அப்புறமா யஷோடைய அடுத்த முயற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு தான் எல்லாரும் யோசிச்சுட்டு இருந்தோம். அதுக்கேற்ற மாதிரியே இதே ஃப்ளேவரில் ஒரு சூப்பரான ரகட் சாக்லேட் பாயாக தான் கேரக்டர்ஸ் பண்ணுவார் அப்படின்றது தெளிவாக தெரிஞ்சு போச்சு. அதுக்கேற்ற மாதிரி டாக்ஸிக் கீது மோகன்தாஸோடைய இயக்கத்தில் இந்த திரைப்படம் உருவாக்கிட்டு இருக்கு. இதுக்கு அடுத்தபடியாக பாலிவுட்டில் ராமாயண கதையை அப்படியே மையமாக வச்சு ஒரு படம் எடுக்க போகிறதா சொல்லியிருந்தாங்கல்ல, அதில் இவர் ராவணனாக நடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த படத்துடைய வேலைகளும் நடந்துட்டு இருக்கு. சரி, இப்படிலாம் இருக்கும் போது மறுபடியும் ஒரு சூப்பர் சக்ஸஸ் கொடுக்குற மாதிரியான ஒரு திரைப்படம் வேணுமே. ஏன்னா இந்த ராமாயணம் படம் முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாருக்கும் ஒரு ராவணன் ஃப்ளேவர்லேயே தான் அவரை பார்க்க தோணும். அந்த ஃப்ளேவரை மாத்திர மாதிரியான ஒரு படம் வேணும் அப்படின்னு யஷ்மே நினச்சிட்டு தான் இருந்தார். அதுக்கேற்ற மாதிரி இப்போது அட்லியும் யஷும் பேச்சுவார்த்தையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அட்லியை பற்றி சொல்லணும்னா அல்லு அர்ஜுனோட சேர்ந்து ஒரு பெரிய பிரம்மாண்டமான ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்றது தெரிஞ்சது தான். இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்களே, இந்த பணத்தெல்லாம் எடுக்கணுமே, திரும்ப என்ன பண்ண போகிறாங்களோ அப்படின்ற மாதிரி தான் எல்லாருடைய மைண்டும் ஓடிக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஒரு புது முயற்சியாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா யஷோட இணைஞ்சு ஒரு திரைப்படம் அட்லி கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனாலேயே ரசிகர்கள் மத்தியில் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஒரு ஃபீவர் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம். படத்தோடைய பேச்சுவார்த்தை அப்படின்றது 2 பேர் சேர்ந்து ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இப்போ தான் ஒப்பந்தமாக இருக்காங்களாம். அதுக்கேற்ற கதைக்களம்லாம் அட்லி உருவாக்கணும்னா கண்டிப்பாக இன்னும் ஒரு 1.5 years மேலே ஆகிடும். ஆனால் நம்ம கண்டிப்பாக ஒரு படம் பண்ணுறோம் அப்படின்னு மட்டும் இப்போதைக்கு பேசியிருக்காங்களாம். நித்தம் ஒரு வானம் இந்த படத்தை எடுத்த ரா கார்த்திக் அடுத்ததான் என்ன படம் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி எல்லாரும் யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். ஏன்னா அந்த படமே ஒரு சூப்பர் சக்ஸஸான ஒரு மூவி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இதற்கு அடுத்தபடியாக அவருடைய முயற்சி என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டால் ஒரு ஃபீமேல் லீட் சப்ஜெக்ட் படமாக எடுத்தால் என்ன அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அந்த பிளானுக்கு ஏற்ற மாதிரியே இப்போ ஒரு திரைப்படம் உருவாகிருச்சு. நம்ம யூஸ்வலாகவே ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வாங்கி பின்னாடி திருப்பி பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, அதில் மேட் இன் கொரியா, மேட் இன் சைனா, மேட் இன் ஜப்பான் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். அங்கங்கே அப்படியே மேட் பண்ணுவாங்க. இதெல்லாம் எல்லாருக்கும் பரிச்சயமான வார்த்தை தான். ஆனால் இதையே ஒரு டைட்டிலாக வைப்போம் அப்படின்னு சொல்லி மேட் இன் கொரியா அப்படின்ற திரைப்படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படத்தில் பிரியங்கா அருள் மோகன் தான் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. அவங்க தான் இந்த படத்தை லீட் பண்ணுறாங்க. இந்த படம் முழுக்க கொரியாலேயே தான் எடுக்கப்பட்டுச்சு. அண்ட் அங்கே இந்த படத்தோடைய இன்னும் சில பிட்ஸ் எல்லாம் எடுத்தாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டு இருந்தோம். அந்த படத்துடைய ஷூட்டிங்லாம் முடிச்சு இப்போ இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக்கை ரிலீஸ் பண்ணி படம் இன்னும் மிகப்பெரிய அளவில் ஹிட் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஏன்னா இங்கிலீஷ் அப்படின்ற ஒரு படம் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, இந்த படம் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை கொடுத்துச்சு, அதே மாதிரி தான் மேட் இன் கொரியாவும் ஒரு நல்ல தாக்கத்தை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் இது ரெண்டுத்துக்கும் கதை ஒரே மாதிரி கிடையாது. இருந்தாலும் ஒரு ஃப்ளேவர் ஆஃப் மூவி அப்படின்னு வரும்போது இந்த ஃப்ளேவர்லேயே தான் இந்த படம் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நம்புறாங்க. பாலாஜி மோகன் அப்படின்னு சொன்னதும் மாரி படங்கள் தான் ஞாபகத்துக்கு வரும். மாரி 1, மாரி 2 இந்த 2 படத்தையுமே பாலாஜி மோகன் இயக்குனார். ஆனால் இந்த படங்களுக்குலாம் அப்புறமா எந்த படமும் பெருசாக வரவே இல்லையே அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருந்தோம். இப்போ திடீர்னு பார்த்தா நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு சீரீஸ் அவர் வந்து டைரக்ட் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி அப்டேட் வந்துடுச்சு. இதில் அர்ஜுன் தாஸ் தான் லீட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த வெப்சீரிஸோடைய ஷூட்டெல்லாம் முடிஞ்சு இப்போ அது ஓடிடி தளத்தில் ஸ்ட்ரீமாக ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சௌந்தர்யா ரஜினிகாந்த் அவர்களுடைய ப்ரொடக்ஷனில் அர்ஜுன் தாஸோடைய நடிப்பில் இது உருவாகி இருக்கு. இதில் ஐஸ்வர்யா லட்சுமி கதாநாயகியாக நடிச்சிருக்காங்க. இந்த வெப் சீரிஸ் இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீமாக ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடிய விரைவில் இதை நம்ம ஸ்ட்ரீமிங்கில் பார்க்கலாம். எல்லாருமே படங்கள் மட்டுமே இயக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் பாலாஜி ஏன் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தார் அப்படின்ற மாதிரிலாம் திரையுலக வட்டாரத்தில் பேசிக்கிறாங்க. ஆனால் லவ் அப்படின்ற ஒரு டைட்டில் மட்டுமே இந்த வெப் சீரிஸ்க்கு போதுமானது. டெஃபினட்டாக இது யங்ஸ்டர்ஸ் மத்தியில் போய் ரீச் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் நம்புகிறாங்க. அண்ட் இந்த லவ் உடைய வெப் சீரிஸ் நிறைய சீரிஸ் இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணலான்ற மாதிரி தான் எடுத்திருக்காங்களாம். ஸோ சீக்கிரமாகவே இது ஸ்ட்ரீம் ஆக போது பார்த்து என்ஜாய் பண்ணலாம். நடிகர் சூரி என்ன தான் சின்ன கதாபாத்திரங்கள்லாம் பிகினிங்கில் நடிச்சிருந்தாலும் சுசீந்திரன் அவருடைய இயக்கத்தில் வெண்ணிலா கபடிக்குழு அப்படின்ற படம் மூலியமாக தான் சூரி அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளமே கிடச்சிது அப்படின்னு சொல்லலாம். பரோட்டா சால்னா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கதாபாத்திரமே அவர் எங்கேயோ தூக்கிட்டு போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இந்த பரோட்டா நிறைய பேருக்கு லைஃப் கொடுத்துருக்குங்க. அப்படி தான் சூர்யா அவர்களையுமே பார்க்கணும். ஸோ இந்த சூர்யா அவர்கள் நிறைய படங்கள் இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்தடுத்ததாக அவருடைய அப்டேட்டுமே வெயிட்டிங்கில் இருக்குது. இப்படி இருக்கும்போது சுசீந்திரன் அவர்கள் என்ன தான் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு கேள்வி வரும் இல்லையா. ஏன்னா நான் மகாநல் அதுக்கப்புறம் எடுத்தாங்க, ஜீவா எடுத்தாங்க, அப்படியே வரிசையாக நெஞ்சில் துணி இருந்தால் இப்படிலாம் இருக்கும்போது எந்த படங்களும் பெருசாக இந்த வெண்ணிலா கபடிக்குழு அளவுக்கு போகலையே, நான் மகான் அளவுக்கு போகலையே அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு
பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இதோட நேரத்தில் அடுத்தபடியாக சுசீந்திரன் அவர்கள் சூரியோட இணைஞ்சு ஒரு படம் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு சூரியமே ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தோடு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னென்னா அவருக்கு லைஃப் கொடுத்த ஒரு டேரக்டர் திரும்ப நம்ம 2 பேர் ஜாயின் பண்ணால் மறுபடியும் அவருக்கு நிறைய படங்கள் கிடைக்கும் அப்படின்னும் போது எதனால் வெயிட் பண்ணலாமே அப்படின்ற மாதிரி ஓகே சொல்லிட்டாங்களா. அதனால் சூர்யா அவர்களை வச்சு இப்போ அடுத்ததாக சுசீந்திரன் அவர்கள் ஒரு சூப்பரான படம் எடுக்க போகிறாங்க. அதுவும் இந்த கிராமத்து ஃப்ளேவர் தான். எப்படி சூர்யா மோல்ட் பண்ணுமோ அதுக்கேற்ற மாதிரி மோல்ட் பண்ணி பர்ஃபெக்டாக ஒரு கதையை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்லாம் அப்டேட் வந்திருக்கு. அதனால சீக்கிரமாக இவங்க 2 பேரும் இணைஞ்சு பண்ணக்கூடிய படத்துடைய அப்டேட் நமக்கு வரும்னு எதிர்பார்க்கலாம். சூர்யாவுடைய ஃபிலிம் ஹிஸ்ட்ரியில் ஒரு ஹிட் கொடுத்த படங்கள் பட்டியல்னு எடுத்தோம்னா அதில் டெஃபினட்டாக அஞ்சான் ஒரு இடத்துல இருக்கும். ஒரு இடத்துல இருக்கும்னு வச்சுக்கோங்க. இந்த அஞ்சான் படம் ட்ரெண்ட் ஆகி பேசப்பட்டதுக்கு காரணமே இதில் இருக்கக்கூடிய ஒரு சில சீன்ஸ் எல்லாம் ட்ரோல் ஆச்சு. அதுவும் நமக்கு தெரியும். ஆனால் லிங்குசாமி அவர்களுடைய இயக்கத்தில் சூர்யா சமந்தாவுடைய நடிப்பில் இந்த படம் வித்யூ ஜம்ஹாலும் இதில் நடிச்சிருப்பாங்க. படம் ஒரு வேறு மாதிரி கிளாஸ் தான் க்ரியேட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஒரு மாஸ் டானுடைய படம் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஆனால் இந்த படம் ரசிகர்கள் மத்தியில் பெருசாக பேசப்பட்டுச்சா, வசூல் ரீதியாக எப்படி அப்படின்லாம் கேட்டால் இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில காட்சிகள் மட்டுமே தான் ட்ரோல் ஆகப்பட்டுச்சு. அதை மேபி அவாய்ட் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி லிங்குசாமி அவர்களுமே ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, இப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருந்தால் என்ன பண்ணுறது, படத்தை வேணால் பேசாமல் ரீரிலீஸ் பண்ணலாமா, அதுவும் எப்படி படத்தில் ஒரு சில மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணி எந்தெந்த சீன்லாம் வேண்டாம்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் தூக்கலான்னு சொல்லி ஒரு 14 நிமிஷம் இந்த படத்துலேருந்து தூக்கிட்டதா சொல்கிறாங்க. 14 நிமிஷத்துக்கு போக இருக்கக்கூடிய படத்தை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தேவையில்லாத மேபி ஷார்ட்ஸ் இருக்குது, ஆல்ரெடி இந்த படத்துடைய ஃபுட்டேஜஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதை கூட எங்கேயாச்சும் போட்டு மேட்ச் பண்ண முடியுமா அப்படின்னு பிளான் பண்ணுறாங்களாம். இதெல்லாம் பண்ணுறதுக்கான ரீசன் அஞ்சான் படத்தை திரும்ப ரீரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்குண்டான வேலைகளும் நடந்துட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்மளுடைய சினிமுத்தில் சினிமா பற்றின பல விஷயங்களை பார்த்தாச்சு. இதே மாதிரி அடுத்த எபிசோடுக்கு ரெடியாக இருங்க. உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். திஸ் இஸ் பை ஃப்ரம் விஜயஸ்ரீ. டேக் கேர்.